Hi everyone, welcome to our channel Let's Learn Daily. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் மெஷர்மெண்ட் ஃபர்ஸ்ட் லெசன். ஸோ அதுதான் பார்க்க போறோம். ஸோ இதில் நம்ம என்னென்ன கம்ப்ளீட் பண்ண போறோம் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் ஸோ நார்மலாக நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான் நம்மளோட பேசிக் குவான்டிட்டிஸ், ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னா என்ன, அதோட டைப்ஸ், அதோட யூனிட்ஸ். நெக்ஸ்ட் எஸ்ஐ யூனிட்ஸில் நம்ம ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ், சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸோட யூசேஜ், அதோட கேரக்டர்ஸ், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது அப்படின்னா அதில் என்னென்ன அந்த டிவைசஸ் என்னென்ன டிவைஸ் யூஸ் பண்ண போகிறோம், ஸோ அந்த டிவைஸ்க்குரிய லீஸ்ட் கவுண்ட், ஸோ அந்த மாதிரி இதுதான். நெக்ஸ்ட்டு வெயிட்னா என்ன, ஸோ வெயிட்டை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது என்னென்ன இருக்குது, வாட் இஸ் அக்யூரசி அண்ட் அக்யூரேட் இல்லைன்னா ப்ரிசிஷன்னா என்ன அப்படின்றத அதில் பார்ப்போம். ஸோ இது எல்லாமே உங்களுடைய பேசிக் திங்ஸ் தான். ஸோ இன்ட்ரொடக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ மெஷர்மெண்ட்னு என்னது சயின்டிஃபிக் ஸ்டடியில் ரொம்ப பேசிக்கான ஒரு திங் தான் என்னென்னா மெஷர்மெண்ட். ஸோ நம்ம டே டு டே லைஃப்லையும் நிறையா திங்ஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அப்படி மெஷர் பண்ணுறதுல நம்ம வந்து ஹைட் மெஷர் பண்ணுறோம், மில்க் வாங்குகிறோம் வீட்டுக்கு, நெக்ஸ்ட்டு ரேஸு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரேஸ் காம்படிஷன் வைக்கிறீங்க, எவ்வளோ டைமிங்கில் யார் ஃபஸ்ட்டு வர்றா, அது போக வெஜிடபிள்ஸ் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி நிறையா திங்ஸை வந்து நம்ம மெஷர் பண்ண தான் செய்யணும் நம்மளோட டே டு டே லைஃப்பில். ஸோ இப்போ மெஷர்மெண்ட் அப்படின்றது தான் என்ன அப்படின்னா எவ்வளோ தூரம், இல்லைன்னா எவ்வளோ ஹெவியாக இருக்குது, இல்லைன்னா எவ்வளோ வேகமாக, ஸோ அதாவது லென்த்து, மாஸு, டைம், ஸோ அந்த மூணு தான் மெஷர் பண்ண போகுது. ஸோ அப்போது ஒரு குவான்டிட்டிக்கு ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டோட ஒரு கேரக்டருக்கோ ஒரு நம்பரை நம்ம அசைன் பண்ணுறோம் மெஷர் பண்ணி. ஸோ அதுதான் என்னன்னு சொல்லணும், மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லணும். ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த டிட்டர்மினேஷன் ஆஃப் சைஸ் ஆர் மேக்னிடியூட் ஆஃப் அ குவான்டிட்டி. ஒரு குவான்டிட்டியோட சைஸு இதுதான், இல்லை இதோட மேக்னிடியூட் இதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறது என்ன அப்படின்னா மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்றது physical quantity can be measured. ஸோ எந்த குவான்டிட்டியை உங்களால் மெஷர் பண்ண முடியுதோ அதுதான் ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். அதில் 2 டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, டெரைவ்டு குவான்டிட்டி. ஸோ அப்போது எந்தெந்த குவான்டிட்டிஸ் எல்லாத்தையுமே வேறு டேர்ம்ஸில் நம்மளால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியலையோ அதுதான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. எக்ஸாம்பிள் லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், இது எல்லாத்தையும் வேறு டேர்ம்ஸில் நம்மளால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. அதே இது எந்தெந்த குவான்டிட்டிஸை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் நம்மளால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுதோ அதுதான் என்ன, டெரைவ்டு குவான்டிட்டி. எக்ஸாம்பிள் ஏரியா. ஏரியானா என்ன சொல்லுவோம், ஏரியாவுக்கு யூனிட் ஃபார்முலா என்னது, லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ லென்த்தும் அங்கே என்ன தான் உங்களுக்கு ஒரு லென்த்தை தான் மெஷர் பண்ண போகுது, பிரெத்துனாலும் ஒரு லென்த்தை தான் மெஷர் பண்ண போகுது. அப்போது இதை வந்து ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியால் நம்ம மெஷர் பண்ண முடியுது. ஸோ இட் இஸ் எ டெரைவ்டு குவான்டிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அந்தந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு ஒரு யூனிட் வந்து நம்ம வச்சுருப்போம். ஓகேவா? ஸோ அப்போது ஒவ்வொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கும் ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ அண்ட் ஒரு யூனிட் இருக்கும். சரியா? எக்ஸாம்பிள் 3 kg வெஜிடபிள் வாங்கினேன். ஸோ அப்போது யூனிட்க்கு முன்னாடி இருக்கிறது தான் என்ன அப்படின்னா மேக்னிடியூடுன்னு சொல்லுவாங்க, வேல்யூ. சரி, அது வந்து ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ. பின்னாடி உள்ள கேஜின்றது யூனிட். ஸோ அப்போ அந்த யூனிட் பற்றி தான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் அப்படின்றது என்னன்றது சொல்லியிருக்காங்க பாருங்கள். இஸ் அ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வித் விச் தி அன்னோன் குவான்டிட்டிஸ் ஆர் கம்பேர்ட். ஸோ யூனிட்ன்றது என்னது, ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்க குவான்டிட்டி, அதை வச்சு தான் நமக்கு தெரியாத ஒன்றை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த இல்லைன்னா எதை பொறுத்து நம்ம எடுக்கிறோமோ அதை பொறுத்து மாறும். ஸோ ஃபீட் அப்படின்றது லென்த்துக்குரிய யூனிட். அப்போ 10 ஃபீட்னா 10 டைம்ஸ் தி ப்ரீ டிட்டர்மைன்டு லென்த்தை மெஷர் பண்ணும், அதுதான் என்னது, ஃபீட். ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. அது போக ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுற யூனிட்ஸ் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், டெரைவ்டு குவான்டிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுற யூனிட்ஸ் டெரைவ்டு யூனிட்ஸ். ஸோ அதெல்லாம் பின்னாடி வரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் யூனிட் சிஸ்டம் ஆஃப் ஏர்லியர் டைம்ஸ்ன்னு சொல்லி ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ சிஸ்டம், லென்த், மாஸ், டைம். ஸோ என்ன சிஸ்டம், அதில் லென்த், மாஸ், டைமோடைய வேல்யூ என்னென்ன. ஃபஸ்ட்டு சிஜிஎஸ், சென்டிமீட்டர், கிராம், செகண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ லென்த்தை சென்டிமீட்டரில், மாச கிராமில், டைமை செகண்ட்ஸ்லையும் மெஷர் பண்ணுவோம். FPS சிஸ்டம்,
foot pound second and MKS system meter kilogram second. ஸோ அப்போது லென்த்தை இதில் தான் மெஷர் பண்ணுவோம், அதே இது மாசை இதில் தான் மெஷர் பண்ணுவோம்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை வச்சு அதுக்கு நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வாரோட எண்டில் அவங்க வந்து ஒரு புதுசாக ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க. அதுதான் SI சிஸ்டம், அதாவது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இது எங்கே வச்சு டெவலப் பண்ணுறாங்கன்னா ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் ஆன் வெயிட்ஸ் அண்ட் மெஷர் அட் பாரிஸ் இன் 1960s. சரியா? ஸோ இது எதுக்கு வருது அப்படின்னா ஹோல் வேர்ல்டுலேயும் ஒரே சிஸ்டமாக ஃபாலோ பண்ணணும். ஸோ ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ ஏன்னா FPS சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ஃபுட் பவுண்ட் செகண்ட். ஸோ அந்த கையில் முளம் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. அது வந்து பூக்காரவங்கெல்லாம் இப்பயுமே முளம் போட்டு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போது ஹைட்டாக இருக்கவங்களுக்கு அவங்க கையோட டிஸ்டன்ஸ் வேறு மாதிரி இருக்கும், ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு அவங்களோட ஹேண்டோட டிஸ்டன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த வேரியேஷன்ஸ்லாம் இல்லாமல் சேமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சிமிலராக கொண்டு வரணும்னு சொல்லி SI சிஸ்டமை கொண்டு வராங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு கான்ஃபரன்ஸ் பாரிஸ்லையும் நடக்குது. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு SI சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ அந்த SI சிஸ்டமில் என்ன அப்படின்னா இது வந்து மாடர்னைஸ்டாக பண்ணி எல்லா சிஸ்டம்ஸையும் முன்னாடி உள்ள யூனிட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதுதான் எல்லா கண்ட்ரீஸ்லையுமே அக்செப்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் தான் நிறையா சர்டன் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்குது. ஸோ அதில் இருந்தால் நிறையா டெரைவ்டு யூனிட்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து அந்த டெரைவ்டு யூனிட்ஸோட டேப்லெட் காலம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் யூனிட்ஸை பார்த்துருவோம். ஸோ தட் பண்ணி லென்த், மாஸ், time, temperature, electric current, luminous intensity, amount of substance. அதோட யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா மீட்டர், கிலோகிராம், செகண்ட்ஸ், கெல்வின், ஆம்பியர், கேண்டலா அண்ட் மூல். அதோட சிம்பிள் பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. மீட்டர்னா M, கிலோகிராம்னா kg, செகண்ட்ஸ்னா S, கெல்வின்க்கு கேபிட்டல் K, ஆம்பியருக்கு கேபிட்டல் A, கேண்டலாக்கு CD, மோலுக்கு MOL. ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி தான் டெரைவ்டு குவான்டிட்டிஸுமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டெரைவ்டு குவான்டிட்டிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம்பிள் ஏரியானா லென்த் இன்ட்டு பிரெத். அப்போ லென்த்துக்கு மீட்டர், பிரெத்துக்கும் மீட்டர். அப்போ M இன்ட்டு M, M ஸ்கொயர். வால்யூம்க்கு ஏரியா இன்ட்டு ஹைட். ஏரியாவுக்கு என்ன யூனிட் போட்டோம்? மீட்டர் ஸ்கொயர் போட்டோம். ஹைட்டுக்கு மீட்டரில் தான் மெஷர் பண்ணோம் ஏன்னா லென்த்து. ஸோ மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு M, மீட்டர் கியூப். டென்சிட்டிக்கு மாஸ் பை வால்யூம், மாஸ்னா kg போடுவோம், வால்யூம்னா மீட்டர் கியூப். கீழே டிவிஷனில் இருக்கிறதுனால பவரை மேலே கொண்டு வரும்போது kg m⁻³ வரும். ஸோ வெலாசிட்டினா டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஒரு லென்த்தை மெஷர் பண்ணும். ஸோ அதை எம்மில் சொல்லுவோம். டைமுக்கு செகண்ட்ஸு. டைம் கீழே டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ மேலே நியூமரேட்டர் வந்தால் m⁻⁻1 வரும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அதுக்குரிய ஃபார்முலாஸில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி அந்த யூனிட்ஸை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா வந்துடும். அதே இது ஃபோர்ஸ்க்கு பாருங்களேன், SI யூனிட்டில் 2 கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இருக்கும், இன்னொன்று நியூட்டன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வந்து ஏதாவது ஒரு சயின்டிஸ்டோட நேமை வச்சு அந்த யூனிட்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்கள ஹானர் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஜேனா ஜூல், PAனா பாஸ்கல். அது மாதிரி நிறையா யூனிட்ஸும் இருக்குது. ஸோ நம்ம அந்த 2 யூனிட்டில் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து லென்த் பார்க்க போகிறோம். ஸோ லென்த்துன்றது என்ன அப்படின்னா 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள எக்ஸ்டென்ஷன். ஸோ நான் ஒரு எட்ஜ்லேருந்து இன்னொரு எட்ஜுக்கு ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் லென்த். எக்ஸாம்பிள் உங்களோட நோட் புக்கோட ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் என்ன அப்படின்னா லென்த். ஓகேவா? ஸோ இதோட யூனிட் மீட்டர். ஸோ இது என்ன அப்படின்னா வேக்கமில் ஒரு லைட் வந்து ஒரு செகண்ட்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது தான் என்னென்னா 1 மீட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு தான் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக உண்மையாகவே அந்த லென்த்து தான் உங்களுடைய 1 மீட்டர்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகேவா? புரியுதா? வேக்கம்னா எம்டி ஸ்பேஸு. ஒரு பார்ட்டிக்கிளே இல்லாத ஒரு எம்டி ஸ்பேஸ்க்குள்ளே லைட்டை ஒரு செகண்ட்க்கு ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் அது போகுது அப்படின்றத என்னென்னா 1 மீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்ஸ்க்குமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். லார்ஜஸ்ட் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுற யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், லைட் இயர், பார்செக். ஸோ இதில் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ன்றது என்ன அப்படின்னா கீழே டயக்ராம் இருக்குது பாருங்கள். சன்னுக்கும் எர்த்துக்கும்
ரெண்டுக்கும் நடுவில் அந்த சென்டரில் இருக்கிற அந்த மீன் டிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் 1 சொல்லுவோம். ஸோ அதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க 1.496 into 10⁻11 meters. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லைட் இயர். லைட் இயர்னா வேக்குவம்ல 1 இயருக்கு லைட் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றதான் லைட் இயர்னு சொல்லுவோம். இதை எல்ஒய்ன்னு சொல்லி உங்களுடைய யூனிட்டோடைய சிம்பிளை வந்து போட்டிருப்பாங்க. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9.46 into 10⁻15 மீட்டர். இதுதான் அதோடைய வேல்யூ. ஸோ லைட் இயரும் மீட்டர் தான், அதாவது லென்த்தை தான் மெஷர் பண்ண போகுது. இயர்லையும் நம்ம வந்து வேற ஏதோ நினச்சிடக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் பார்செக். பார்செக்குன்றதும் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான். சோலார் சிஸ்டமுக்கு வெளியே இருக்க அஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்ட்ஸை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஒரு பார்செக்கோட வேல்யூ 3.26 லைட் இயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது லார்ஜஸ்ட் யூனிட்ஸ்க்குரிய வேல்யூஸ். இதே மாதிரி ஸ்மாலஸ்ட் திங்ஸை மெஷர் பண்ணுறதுக்கும் நமக்கு யூனிட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து எதை மாதிரி இருக்கலாம் அப்படின்னா ஆட்டமோட சைஸு, 2 ஆட்டமுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸு, ஒரு ஆட்டமோட நியூக்ளியஸோட சைஸ். ஸோ இது மாதிரி நம்ம எதனாலும் சொல்லலாம். அதை 10 பவரில் சொல்லுவோம். ஆம்ஸ்ட்ராங் யூனிட்ஸ்ன்னு சொல்லுவோம். 10⁻−10ன்னா ஒரு ஆம்ஸ்ட்ராங். ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபெர்மினா 10⁻−15 மீட்டர். ஆம்ஸ்ட்ராங்னா ஏ போட்டு மேலே ஒரு நாட் போட்டிருப்பாங்க. 10⁻−10 மீட்டர்ஸ். நானோமீட்டர்னா 10⁻−9 மீட்டர். மைக்ரோமீட்டர்னா 10⁻−6 மீட்டர். மில்லினா 10⁻−3 மீட்டர்ஸ். சென்டினா 10⁻−2 மீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் அதே மாதிரி மாஸ். ஸோ பேசிக்காக அந்த மூணுலேயே நம்ம பார்த்தது மட்டும்தான் அதில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா மாஸ். ஸோ மாஸ்ன்றது என்னது? ஒரு ஆப்ஜெக்ட்குள்ள என்ன கண்டென்ட் இருக்குன்னு சொல்கிறது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. ஒரு பாட்டில் இருக்குது. ஸோ ஒரு எம்டி பாட்டிலுக்குள்ளே நீங்கள் ஸ்டோன் போட்டிங்க அப்படின்னா ஸ்பேஸ் இருக்குமா? இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உள்ள சாண்டு போடலாம். சாண்டு போட்டதுக்கப்புறமா இடம் இருக்குமா? இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மைன்யூட் பார்ட்டிகிள்ஸாக போடலாம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கண்டெய்னருக்குள்ளே இன்னும் நீங்கள் திங்ஸும் போடலாம். ஸோ அப்போது நீங்கள் என்ன ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் அதுக்குள்ளே ஒரு சர்டென் குவான்டிட்டி நம்மளால் ஃபில் பண்ண முடியும். ஸோ அதுதான் என்னென்னா மாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதோடைய யூனிட் என்னென்னா கிலோகிராம், கேஜின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதை எதை வச்சு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். இது வந்து ஃப்ரான்ஸில் இருக்கு. ஸோ அங்கே வந்து ஒரு பிளாட்டினம் இரிடியம் அலாயை ஒரு சிலிண்டர் ஷேப்பில் கன்வெர்ட் பண்ணிட்டு அது எவ்வளோ வெயிட், எவ்வளோ மாஸ் இருக்குன்னு பார்த்துருக்காங்க. அந்த மாஸ் தான் 1 kg அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு கொஸ்டின், ஏன் இந்த பிளாட்டினம் இரிடியம் அலாயை வந்து சூஸ் பண்ணாங்க அப்படின்றதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நெக்ஸ்ட் மாஸ் per யூனிட். மோஸ்ட்லி எல்லா யூனிட்ஸ்லையுமே கிராம், மில்லிகிராம். ஸோ அந்த கிராம் வச்சு தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ 1 கிராம்ன்றது 0.001 kg, 10⁻−3 kg. அதே இது மில்லினா 10⁻−3 இன்னொரு கப் போடுவோம். ஆல்ரெடி அங்கே ஒரு -3 இருக்குது. ஸோ 10⁻−6 kg. அதான் 0.0001 kgன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. 1 குவிண்டால் அப்படின்னா 100 kg. அதே இது 1 மெட்ரிக் டன் அப்படின்றது 10 குவிண்டாலுக்கு ஈக்குவல். ஸோ இது எல்லாமே யூனிட்ஸ். அதே இது ஆட்டம், அட்டாமிக் மாஸ் யூனிட்னு இருக்கு. ஆட்டம்க்கு யூஸ் பண்ணுறது கார்பன் 12 ஆட்டமோட கம்பேர் பண்ணி அது எவ்வளோ இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ மாஸ் ஆஃப் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் எல்லாத்தையும் டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அட்டாமிக் மாஸ் யூனிட். இதை AMUன்னு சொல்லுவாங்க. அம்முன்னு வாசிக்கூடாது. ஓகேவா? ஸோ AMU. ஸோ 1 AMU அப்படின்னா கார்பன் 12 ஆட்டமோடைய மாஸில் 1/12th பார்ட்டு தான் என்னன்னா 1 AMU. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் டைம். ஸோ டைம்னா என்னது? 2 ஈவெண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த டியூரேஷன். ஸோ எக்ஸாம்பிள், நம்ம அந்த நோட் புக்கை மெஷர் பண்ணோம்ல, அந்த லென்த்லேருந்து இன்னொரு லென்த்துக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்டை தள்ளி கொண்டு போகிறோம் அப்படின்னா அது எவ்வளோ நேரத்தில் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறது தான் என்னென்னா டைம். அப்போது அதை செகண்ட்ஸில் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு எம்டி ஸ்பேஸ், அதாவது வேக்குவமில் எவ்வளோ டைம் வந்து நமக்கு வந்து அது எடுத்துக்குது அந்த டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கு அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து சோலார் டே அது மாதிரி நிறையா இருக்குது. ஓகே,
ஓகேவா? மில்லேனியம், இயர், மந்த், டே, 1 மில்லேனியம்னா 3.16 into 10 power minus 9 seconds. ஸோ இன்னும் ஹையர் கிளாஸ் போகும்போது இன்னும் டீட்டெயிலாக படிப்பீங்க. நெக்ஸ்ட் ஒன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்னா ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஹாட்டாக இருக்குது, எவ்வளோ கோல்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் என்ன அப்படின்னா டெம்பரேச்சர். இதோட யூனிட் வந்து கெல்வின். ஸோ அப்போது கெல்வின் அப்படின்றது ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வச்சு சொல்கிறது. அதாவது எந்த பாயிண்டில் உங்களுடைய வாட்டருடைய வேப்பர், பியூர் வாட்டர், ஐஸு இது மூணும் ஈக்லிபிரியம் பொசிஷன்ல இருக்கோ அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல இருக்கிற டெம்பரேச்சர் தான் 1 கெல்வின். ஸோ அதை வந்து 0 கெல்வின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து அப்சல்யூட் ஜீரோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ டெம்பரேச்சரோட மற்ற யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட். ஸோ யூனிட் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். அதாவது யூனிட்ஸ்க்கு நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் மேக்னிடியூட் பக்கத்தில் சில குவான்டிட்டிஸ் யூஸ் பண்ணுவோம். கிலோ, மைக்ரோ, மில்லின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம்னா அதுதான் ப்ரிஃபிக்ஸ். அந்த சிம்பிள்ஸ் என்னென்னா அதோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி 10 power minus 15னா பீட்டா, 10 power 12னா டெரா, 10 power 9னா ஜிகா, 10 power 6னா மெகா, 10 power 3னா கிலோ, 10 power 2னா ஹெக்டோ, 10 power 1னா டெக்கா, 10 power minus 1னா டெசி, 10 power minus 2னா சென்டி, 10 power minus 3னா மில்லி, 10 power minus 6னா மைக்ரோ, 10 power minus 9னா நானோ, and 10 power minus 12னா பிகோ, and 10 power minus 15னா ஃபெம்டோ. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு குவான்டிட்டிஸ்க்கு முன்னாடியும் நம்ம வேல்யூஸ் வந்து போடுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். டயாமீட்டர் ஆஃப் நியூக்ளியஸ் வந்து 10 power 26 meters. ரெண்டு ஸ்டார்ஸ்க்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸு. அதே மாதிரி மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா 9.1 into 10 power minus 31 kg. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல ஒருவேளை 10 power minus 15 வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஃபெம்டோ அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த யூனிட்ஸ் நம்ம இஷ்டத்துக்கு நம்மளால எழுத முடியாது. ஸோ அதுக்குன்னு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் தான் பார்க்க போகிறோம். First point பாருங்களேன். The units named after scientists are not written with capital initial letter. Scientist ஓட நேமை நம்ம யூனிட்ஸாக போட்டோம்னா அதை ஸ்மால் லெட்டரில் தான் எழுதணும். எக்ஸாம்பிள் நியூட்டன், ஹென்ரி, ஆம்பியர், வாட். இது எல்லாத்துலேயுமே பாருங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டராக இருக்கும். The symbols of units named after scientists should be written by initial capital letter. Example N for Newton, H for Henry, A for Ampere, W for Watt. இது எல்லாமே கேப்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை அந்த சயின்டிஸ்டோட நேமை நம்ம சிம்பிளாக போட்டோம்னா அதை கேப்ஸில் எழுதணும். தேர்ட் பாயிண்ட், ஸ்மால் லெட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் as symbols for units not derived from a proper noun. M for meter, kg for kilogram. ஸோ ஒரு யூனிட்க்கு நம்ம சின்ன வேர்ட்ஸ் ப்ரொனவுன் மணிக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ஆக்சுவலாக ஒரு நேம் வந்து டெரைவ் பண்ணி எடுத்துக்க மாட்டாங்க. சும்மா ஒரு கொடுத்துருக்க அந்த யூனிட்லேருந்தே ஒரு டேர்ம்ஸ் பண்ணி தான் எடுத்து வைப்பாங்க. எம்னா மீட்டர், கிலோகிராம்க்கு கேஜி. இதுக்கு ஒரு மீனிங் கிடையாது, பட் நம்ம எடுத்து மட்டும் எழுதிப்போம் ஒரு சிம்பிள் மாதிரி. No full stop or punctuation mark should be used within or at the end of the symbol. Example 50 meter and not as 50 meter full stop. ஸோ யூனிட்ஸ்க்கு பின்னாடி ஃபுல் ஸ்டாப்போ இல்லை கமாவோ கொட்டேஷனோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. The symbol of units are not expressed in plural forms. Example 10 kg not as 10 kgs. யூனிட்ஸை ப்ளூரல் ஃபார்மில் மென்ஷன் பண்ணக்கூடாது. When temperature is expressed in Kelvin, the degree sign is omitted. Example 238 Kelvin not as 238 degree Kelvin. ஆனால் செல்சியஸ்லையும் நம்மளுடைய மற்ற ஃபாரன்ஹீட்லையும் போடும்போது டிகிரி போடணும். டிகிரி போடாமல் எழுதக்கூடாது. அப்போது கெல்வினுக்கு டிகிரி போடக்கூடாது, ஒமிட் பண்ணிடணும். மற்ற ரெண்டு ஸ்கேல்ஸ்க்கு நம்ம அதை யூஸ் பண்ணணும். யூஸ் ஆஃப் சாலிடஸ், அதாவது அந்த ஸ்லாஷ் போடுறோம்ல, இஸ் ரெக்கமெண்டட் ஃபார் இண்டிகேட்டிங் அ டிவிஷன் ஆஃப் ஒன் யூனிட் சிம்பிள் பை அனதர் யூனிட் சிம்பிள். ஒரு சிம்பிளை இன்னொரு சிம்பிளால் டிவைட் பண்ணுறேன், அதாவது m/செகண்ட். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம வெலாசிட்டி பார்த்தோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். யூனிட் அப்போ என்ன வரும், m/sன்னு போட்டோமா, அதை m/sன்னு போடலாம். அப்படி இல்லைன்னா ms⁻−1 போடலாம். ஸோ ஸ்லாஷ் வந்து எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை சாலிடஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே வந்து டிவிஷன்லேயே 2-3 டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா 2-3 தடவை ஸ்லாஷ் போடக்கூடாது, ஒரே ஸ்லாஷாக தான் போடணும்.
The number and unit should be separated by space. ஸோ உங்களுடைய யூனிட்க்கும் உங்களுடைய நம்பருக்கும் நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும். Accepted symbols alone should be used. Example, ampere should not be written as amp and seconds should not be written as sec. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க சிம்பிளை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஆம்பியர்னா ஏ தான் போடணும். ஸோ அது மாதிரி நீங்களே புதுசாக ஒரு சிம்பிள்ஸ் வந்து கொண்டு வரக்கூடாது. The numerical values of physical quantities should be written in scientific forms. Numbers மாதிரி பெரிய நம்பரை கொடுத்துருந்தா அதை பவரில் கன்வெர்ட் பண்ண முடிஞ்சா பவரில் கன்வெர்ட் பண்ணி சயின்டிஃபிக் ஃபார்ம்ஸில் எழுதணும். அதாவது சயின்டிஃபிக் ஃபார்ம்ஸ் தான் 10 பவர் அப்படின்னு சொல்லி எழுதுறது. கீழே பாருங்கள், டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி வந்து 1.36 × 10⁴ கிலோகிராம் மீட்டர் பவர் -3. அதை கீழே பக்கத்தில் கொடுத்துருவாங்க பாருங்க, 13,600 கிலோகிராம் per மீட்டர் கியூப்னு எழுதக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ ஸ்லாஷ் போட்டு அந்த பவரை வந்து 10 பவரில் மாற்றிடணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வெர்னியர் கேலிப்பரும் ஸ்க்ரூ காஜும். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே யூனிட்ஸ்னால் என்ன, ஸோ அந்த மாதிரி பார்த்தோம். ஸோ டே டு டே லைஃப்பில் சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் என்னென்னா வெர்னியர் கேலிப்பர் ஸ்க்ரூ காஜ்லாம் சொல்லுவோம். ஸோ அப்படி மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கேல் இருக்குது, ஒரு மீட்டர் ஸ்கேல் இருக்குது. அந்த மீட்டர் ஸ்கேலில் நீங்கள் 1 mm தான் ஸ்மாலஸ்ட் லென்த்து மெஷர் பண்ண முடியும். அது மாதிரி ஒவ்வொரு டிவைஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்மாலஸ்ட் லென்த் மெஷர் பண்ணுற அளவு இருக்கும். அதுதான் என்னென்னு சொல்லுவோம்னா லீஸ்ட் கவுண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வெர்னியர் கேலிப்பருக்கு 0.1 mm, அதே இது ஸ்க்ரூ காஜ்க்கு 0.01 mm. இந்த அளவுக்கு சின்ன ஆப்ஜெக்ட்ஸையும் அதால் மெஷர் பண்ண முடியும். அதுதான் லீஸ்ட் கவுண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் வெர்னியர் கேலிப்பர். வெர்னியர் கேலிப்பரோட டயக்ராம் வச்சு உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிடுறேன், நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வெர்னியர் கேலிப்பரோட டயக்ராமில் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு அப்பர் ஜா இருக்கும், லோயர் ஜா இருக்கும். ஸோ அந்த லோயர் ஜாவில் தான் ஆப்ஜெக்ட் வந்து கொடுத்துருப்போம். அப்பர் ஜாவில் டெப்த்து அது மாதிரி மெஷர் பண்ணால் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்னல் டைமென்ஷன் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வெர்னியர் ஸ்கேல் கொடுத்துருப்பாங்க. 10 டிவிஷன்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ இந்த இருக்குல்ல, இதுதான் வெர்னியர் ஸ்கேல். அதில் 10 லைன்ஸ் மட்டும் இருக்கும். அது போக மேலே பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்கேல் இருக்கும். அந்த மெயின் ஸ்கேல் மேலே இந்த வெர்னியர் ஸ்கேல் வந்து மவுண்ட் ஆகி இருக்கும். ஸோ அந்த சைடு இருக்கிற அந்த ஒரு சைடு மட்டும், அதாவது ரைட் சைடு பார்ட் ஆஃப் த வெர்னியர் மட்டும் மூவபிள். அந்த வெர்னியர் ஸ்கேலோட இருக்குல்ல, அதை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னு எடுப்போம். ஸோ வெர்னியர் ஸ்கேலில் என்னென்ன நமக்கு தெரியணும் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஒன் லீஸ்ட் கவுண்ட். லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர்னா ஸ்மாலஸ்ட் லென்த் எவ்வளோ மெஷர் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ அது 0.01 சென்டிமீட்டர் இல்லைனா 0.1 மில்லிமீட்டர். ஸோ லீஸ்ட் கவுண்ட்னா என்னது, எத்தனை நம்பர் ஆஃப் மெயின் ஸ்கேல் டிவிஷன்ஸ் வந்து இருக்குது டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். ஸோ நமக்கு வந்து மெயின் ஸ்கேலில் வந்து 1 மில்லிமீட்டர் அளவு தான் டிவிஷன்ஸ் வந்து இருக்கும். அதே இது வெர்னியர் ஸ்கேலில் 10 டிவிஷன்ஸ். ஒன்றே டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுடைய வெர்னியர் கேலிப்பரோட லீஸ்ட் கவுண்ட் கிடச்சிரும் 0.01 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஒன் ஜீரோ எரர். ஸோ நம்மளோட அந்த ஸ்லைடரை மூவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த 2 ஜாஸும் டச் ஆகணும். ஸோ அப்படி டச் ஆயிடுச்சு அப்படின்னா கீழே உங்களுக்கு டயக்ராம் காட்டுறேன்னு பாருங்களேன். ஸோ இந்த இருக்கா, 0 எரர், பாசிட்டிவ் எரர் கொடுத்துருப்பாங்க, நோ எரர் கொடுக்கல. ஓகே, ஸோ இந்த இருக்கா, ஒன்று வந்து மெயின் ஸ்கேல் புரியுது, கீழே உள்ளது வெர்னியர் ஸ்கேல் புரியுது. 2 ஜீரோவும் டைரக்டாக டச் ஆகணும். அப்படி டச்சாக இருந்துச்சுன்னா அதில் எரர் இல்லைன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட்டில் எரர்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணணும். ரெக்டிஃபை பண்ணோன்னா கரெக்டான ரீடிங் வந்து அது கொடுத்துரும். ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் எரர் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இருக்கிற அந்த மெயின் ஸ்கேல்லேருந்து உங்களோட வெர்னியர் ஸ்கேல் ரைட் சைட் ஷிஃப்ட் ஆகி இருந்தது அப்படின்னா, அதாவது இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே இருக்கிறது மெயின் ஸ்கேல், அதுலேருந்து வெர்னியரில் ரைட் சைட் ஷிஃப்ட் ஆகி இருக்கும். இதுதான் பாசிட்டிவ் எரர்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே டச் ஆகியிருக்கு, மேலே உள்ள லைன் கீழே உள்ள லைன் ரெண்டும் எங்கே டச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெர்னியரோட 5ல் டச் ஆகி இருக்கும். இந்த இருக்கா, இந்த 5ல் டச் ஆகி இருக்கும். ஸோ அந்த 5ல் டச் ஆகி இருக்கிறது தான் உங்களோட கோஇன்சிடென்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ எரரை மாற்றும் போது என்ன பண்ணணும்னா லீஸ்ட் கவுண்டால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 5 × LC, இப்போ 5 × 0.01 சென்டிமீட்டர், அப்போ 0.05 சென்டிமீட்டர் தான் உங்களுடைய பாசிட்டிவ் எரர்.
அப்போ நான் இந்த எரர் என்ன பண்ணணும்னா கரெக்ட் பண்ணணும். அதுதான் ஜீரோ கரெக்ஷன் சொல்லுவோம். இப்போ பாசிட்டிவ் எரராக வந்தால் என்னுடைய கரெக்ஷன் நெகட்டிவாக இருக்கும். அப்போது என்னுடைய ஆக்சுவல் கரெக்ஷன் வேல்யூ -0.05 சென்டிமீட்டர். அப்போ எனக்கு வந்த வேல்யூலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணினா என்னோட ஆன்சர் கரெக்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அது கேல்குலேஷனை கொடுத்துருப்பாங்க பாருங்க, ஒரு சம் இருக்கும். Calculate the correct reading if the main scale reading is 8 cm, vernier coincidence is 4 and positive zero error is 0.05 cm. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஆக்சுவல் ரீடிங் வந்து 8 சென்டிமீட்டர், கோயின்சிடென்ட் ஆனது 4, அதை லீஸ்ட் கவுண்டோட மல்டிப்ளை பண்ணினா 0.01 சென்டிமீட்டர். ஃபஸ்ட்டே அந்த எரர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருப்போம். அது வந்து பாசிட்டிவ் எரர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கரெக்ஷனுக்கு நெகட்டிவ்க்கு மாற்றுவோம். இப்போ -0.05 சென்டிமீட்டர் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 7.99 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கும். இதுதான் உங்களுடைய ஆக்சுவல் வேல்யூ. நெக்ஸ்ட் ஒன் ஜீரோ எரர். ஜீரோ எரர் பாருங்க, மெயின் ஸ்கேலில் இருந்து உங்களுடைய வெர்னியர் ஸ்கேல் லெஃப்ட் சைடு வந்து ஷிஃப்ட் ஆகியிருக்கும். இதுலேயே நம்ம கோயின்சிடன்ஸ் பார்த்தீங்கன்னா 6ன்னு சொல்லி வந்திருக்கும். பட் உங்களுக்கு மேலே 4 தான் போட்டிருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்னா பேக்வேர்ட்ஸ்லேருந்து கவுண்ட் பண்ணணும். இப்போ 10லேருந்து கவுண்ட் பண்ணி பாருங்கள், 4 தான் உங்களுக்கு இருக்கும் அந்த கவுண்டிங் படி. ஓகேவா? ஏன்னா 6ன்றது 4th பிளேஸில் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வர்ற வேல்யூ 10ஆல் சப்ராக்ட் பண்ணி எழுதணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ 10 - 6 என்ன வரும்? 4. அதுதான் உங்களுடைய லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ. அப்போது உங்களுடைய 2 லைனும் ஜாயின் ஆகி இருக்கிற இடத்த பார்த்துட்டு நெகட்டிவ் எரராக இருந்தால் 10லேருந்து சப்ராக்ட் பண்ணி அதோடைய வேல்யூ எழுதணும். அப்படி இல்லைன்னா பேக்வேர்ட்ஸில் அதை கவுண்ட் பண்ணிட்டு வாங்க, 1 2 3 4. ஓகேவா? ஸோ சேம் லீஸ்ட் கவுண்டோட மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு இங்கே என்ன வேல்யூ வரும்? -0.04 சென்டிமீட்டர். ஏன்னா நெகட்டிவ் ஜீரோ எரர். இப்போ கரெக்ஷன் பண்ணும்போது அது பாசிட்டிவாக மாற்றி போடணும். இப்போ 0.04 சென்டிமீட்டர். இதே எக்ஸாம்பிள் சமயம் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இங்கே வந்து நெகட்டிவ் எரராக இருக்குது, 0.02 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ நெகட்டிவாக இருந்தால் நம்ம பாசிட்டிவாக தான் மாற்றணும். ஸோ அதை ஆட் பண்ணி போட்டுட்டு 8.06 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா வெர்னியர் கேலிப்பர் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட்ஸோட டைமென்ஷன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. லென்த்து, வித்து, ஹைட்டு. ஸோ ஹைட், வால்யூம் அதை யூஸ் பண்ணி வால்யூம் எல்லாத்தையும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இன்னர் டயாமீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது மேலே இருக்க ஜாஸ் யூஸ் பண்ணி டெப்த் எல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இது போக இப்போ டிஜிட்டல் வெர்னியர் கேலிப்பர் வந்துருச்சு. ஸோ நீங்கள் அதில் மாட்டினீங்கனாலே அக்யூரேட்டாக ஜீரோ எரர்லேருந்து எல்லாத்தையும் மெஷர் பண்ணி அதுவே ஆன்சர் கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஸோ ரொம்ப ஈஸியான வேலை. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரூ காஜ். ஸோ ஸ்க்ரூ காஜ்ன்றது என்ன அப்படின்னா 0.01 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்க டைமென்ஷன்ஸை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள், ஒரு தின் வயரோடைய டைமென்ஷன் மெஷர் பண்ணுறது டயாமீட்டர். அப்படி இல்லைன்னா தின் பிளேட்டோடைய டயாமீட்டர், திக்னஸ் எதனாலும் மெஷர் பண்ணுறதுக்கு திக்னஸை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட டெஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் இருக்குது. ஸோ யூ ஷேப்பில் ஒரு ஃப்ரேம் இருக்கும். அந்த ஃப்ரேமில் ஒரு சைடு வந்து அந்த மாற்றுறதுக்கு இடம் இருக்கணும்ல, அதுதான் ஆன்வில் அண்ட் ஸ்பிண்டில்னு சொல்லுவாங்க. அங்கே தான் உங்களுடைய ஆப்ஜெக்ட்ஸ் வைக்கணும். பின்னாடி ஒரு பேரல் ஷேப்பில் ஸ்லீவ் இருக்கும். அதுதான் என்ன அப்படின்னா ஹெட்டுன்னு சொல்லுவாங்க, ஹெட் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. அதில் 100 டிவிஷன்ஸ் வரை இருக்கும். அதுக்கு மேலே ஒரு கவர் மாதிரி இருக்கும், திம்பிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை உங்களால் ரொட்டேட் பண்ண முடியும். அதுக்கு பின்னாடி ரேச்சட் இல்லைன்னா ஸ்டாப் இருக்கும். அதில் வந்து ஒரு டக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். சவுண்ட் கேட்டதும் அதை நிப்பாட்டிடணும் சுற்றுறது. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட ஸ்க்ரூ காஜோடைய பார்ட்ஸ். ஸோ இதுலேயுமே நிறைய நமக்கு தெரிய வேண்டியது இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பிட்ச் ஆஃப் த ஸ்க்ரூ. பிட்ச் ஆஃப் த ஸ்க்ரூனா ஒரு ஹெட் ஸ்கேல் ரொட்டேஷனுக்கு உங்களுடைய ஸ்க்ரூவுடைய டிப்பு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது. இங்கே 1 மில்லிமீட்டர் தான் ட்ராவல் பண்ணும். ஓகேவா? அதுதான் என்னென்னா பிட்ச் ஆஃப் த ஸ்க்ரூ. ஸோ பிட்ச் ஆஃப் த ஸ்க்ரூ ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் மூவ் பை த பிட்ச் பை நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் பை ஹெட் ஸ்கேல். எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணுறோம், ஹெட் ஸ்கேலில் எவ்வளோ ரொட்டேட் பண்ணுறோம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுதுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் ஸ்க்ரூ காஜ். ஸோ நம்ம வந்து வெர்னியர் கேலிப்பருக்கு பார்த்துருக்கோம். அதே மாதிரி லீஸ்ட் கவுண்ட் கூடியது. ஸோ உங்களுடைய ஒரு ஹெட் ஸ்கேல் டிவிஷன்ஸ்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது அப்படின்றது தான் லீஸ்ட் கவுண்ட்டுன்னு சொல்லுவோம். இல்லைன்னா ஸ்மாலஸ்ட் பிட்ச் ஸ்கேல் ரீடிங் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஹெட் ஸ்கேல் டிவிஷன். இங்கே வந்து 1 தான் ஸ்மாலஸ்ட் பிட்ச் ஸ்கேல் டிவிஷன். டோட்டல் நம்பர் ஆஃப் ஹெட் ஸ்கேல் வந்து 100. அப்போ 0.01 மில்லிமீட்டர்.
அதுதான் உங்களுடைய ஸ்க்ரூ காஜோடைய லீஸ்ட் கவுண்ட். இதுலேயும் 0 எரர் இருக்குது, பாசிட்டிவ் எரர் இருக்குது, அதே மாதிரி நெகட்டிவ் எரர் இருக்குது. ஸோ அந்த ஹெட் ஸ்கேலும் பிட் ஸ்கேலும் கோயின்சைட் ஆகும்போது எரரே இல்லாமல் ரெண்டுமே 0க்கு நேரம் இருந்துச்சுன்னா அதுதான் நோ எரர். அதே இது பாசிட்டிவ் அப்படின்னு வரும்போது, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக இருக்கிற ஹெட் ஸ்கேலில் இருந்து உங்களோட பிட் ஸ்கேலோடைய வேல்யூ கீழே இறங்கியிருக்கும், டவுன்வர்ட்ஸில் போயிருக்கும். ஸோ இந்த வேரியேஷன் தெரியுதா? ஸோ மேலே இருக்க கோடு இருக்கும், 0 வந்து கீழே இருக்கும். ஸோ கோயின்சைட் ஆயிருக்கிறது பாருங்கள், 0க்கு நேராக 5 தான் கோயின்சைட் ஆயிருக்கு. அப்போ அந்த 5 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் போட்டுட்டு ஸோ அதை வந்து ஆக்சுவல் வேல்யூலேருந்து சப்ராக்ட் பண்ணி எழுதிடணும். அப்போ 5 இன்ட்டு 0.01னா 0.05 மில்லிமீட்டர். கரெக்ஷனில் போடும்போது -0.05 மில்லிமீட்டர் மாற்றணும். அதே மாதிரி நெகட்டிவ் எரர்னு வரும்போது ஆக்சுவல் 0 உங்களோட ஹெட் ஸ்கேலில் இருந்து மேலே வந்து பிட் ஸ்கேல் போயிருக்கும். ஸோ இங்கே கோஇன்சிடென்ஸ் 95 இருக்கு. ஸோ வெர்னியரில் 10லேருந்து சப்ராக்ட் பண்ணி எழுதணும்ல, அதே மாதிரி இங்கே 100லேருந்து சப்ராக்ட் பண்ணி எழுதணும், நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ்லேருந்து. ஓகேவா? அப்போ 100 - 95 இன்ச் லீஸ்க்கும் அப்போது உங்களுக்கு என்ன வரும்? -5 வரும். அப்போ -0.05 மில்லிமீட்டர். கரெக்ஷன் போடும்போது அதை பாசிட்டிவாக மாற்றணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மெஷரிங் மாஸ். ஸோ மாஸ் அண்ட் வெயிட், ஸோ ரெண்டுமே நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுற டேர்ம்ஸு. ஆக்சுவலாக நம்ம பாடியோடைய நீங்கள் வெயிட் பார்க்கல, மாஸ் தான் பார்க்குறீங்க. ஸோ வெயிட் மாஸ்ன்றது என்னன்னு பார்ப்போம். ஸோ மாஸ்னால் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே எவ்வளோ கண்டென்ட் இருக்குன்றது தான் என்னது மாஸ். ஸோ வெயிட்ன்றது என்ன அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்னால உங்கள் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் தான் என்னென்னா வெயிட். ஸோ அதோடைய யூனிட் வந்து கிலோகிராம்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதை எதெல்லாம் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்றது காமன் பேலன்ஸ். ஸோ இது பார்த்துருப்பீங்க, பழக்கடைக்காரங்க பழைய காலத்தில் முந்தி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ சாம்பிள் வந்து ஒரு சைடு வைப்பாங்க, ஆக்சுவல் ரெஃபரன்ஸ் வெயிட் 5 kg 10 kgன்ற இன்னொரு சைடு வச்சு அதுலேருந்து மெஷர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபிசிக்கல் பேலன்ஸ். பீம் பேலன்ஸ் மாதிரியே தான் இருக்கும், காமன் பேலன்ஸ் ஆர் பீம் பேலன்ஸ் மாதிரியே தான் இருக்கும். இது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் அதை விட. இது வந்து மில்லிகிராம் அந்த மாதிரி ரொம்ப சின்ன அமௌண்ட்டுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. நகைக்கடையிலலாம் இதை பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் ஒன் டிஜிட்டல் பேலன்ஸ். வெஜிடபிள் ஷாப்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதனால் வெஜிடபிள் வெண்டர்ஸும் வச்சுருப்பாங்க. ஜுவல்லரி ஷாப்ஸ், லேப்ஸில் எல்லாத்துலேயுமே இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இது அக்யூரேட்டாக நமக்கு வந்து வேல்யூஸை வந்து காட்டும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ப்ரிங் பேலன்ஸ். மேலே பார்த்ததில் இது ஒன்று தான் வித்தியாசமானது. மேலே உள்ளது எல்லாத்தையுமே மாசம் மெஷர் பண்ண யூஸ் பண்ணும், இது மட்டும் வெயிட்டை மெஷர் பண்ண யூஸ் பண்ணும். ஹுக்ஸ்லாவோட அப்ளிகேஷன் இதில் இருக்கும், இந்த இருக்கா? ஸோ மேலே வந்து மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, கீழே ஒரு ஹூக் மானிக்கு இருக்கும். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதில் ஒரு ஆப்ஜெக்டை ஹேங் பண்ணதும் உள்ளே இருக்க ஸ்லைடர் வந்து மூவ் ஆகும் அந்த ஸ்கேலில். ஸோ மூவ் ஆகி அந்த வெயிட்டுக்கு ஏற்றாப்புல அது ஒரு வெயிட்டில் போய் பாயிண்ட் பண்ணி நிற்கும். ஸோ இதில் வந்து வெயிட் கொடுத்துருப்பாங்க இருக்கா? ஸோ அதுக்கு நேராக போய் உங்களுக்கு நிற்கும். சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வெயிட் எவ்வளோன்னு இது யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்போது மாஸ்ன்றது என்னது? ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்க கண்டென்ட். வெயிட்ன்றது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால ஆக்ட் ஆகிற ஒன்று. ஓகேவா? அடுத்து உங்களுக்கு எதை யூஸ் பண்ணலாம் மெஷர் பண்ணுவோம் அப்படின்றதுலாம் தெரியும். ஸோ அதே இது மாஸ்ன்றது பிளேஸ் டு பிளேஸ் சேஞ்ச் ஆகாது, வெயிட்ன்றது சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் எம்ஜின்னு சொல்லி கொடுப்போம். ஸோ அதை வச்சு ஒரு சம் கொடுத்துருப்பாங்க. If a man has a mass 50 kg on the earth, then what is his weight? வெயிட் வந்து எம்ஜின்னு சொல்லி கொடுப்போம். இதில் எம்ன்றதா 50 kgன்னு கொடுத்துட்டாங்க, ஜின்றது 9.8 ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்லி கொடுப்போம். ஸோ அது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 490 நியூட்டன் சொல்லி கிடைக்கும். ஸோ அப்போ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டினா எர்த்தோட கிராவிட்டினால ஒரு ஆப்ஜெக்ட் மேலே எவ்வளோ ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னென்னா ஜி, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ அப்போது நம்மளுடைய மூணில் பார்த்தீங்க அப்படின்னா எர்த்தை விட 1/6 டைம்ஸ் வந்து கிராவிடேஷனல் புல் வந்து இருக்கும். ஸோ இதனால வெயிட் உடைய வேரியேஷன் 6 டைம்ஸ் அங்கே ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1.63 மீட்டர்/செகண்ட்² தான் அவங்களுடைய ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ. கீழே அடுத்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு மேன் வந்து 70 kg இருந்தாங்கன்னா எர்த்தில் 686 நியூட்டன் வந்து அவங்களுக்கு இருப்பாங்க வெயிட்டு. அதே பர்சன் 3க்கு போனாங்கன்னா 114 நியூட்டன் வந்து அவங்களுடைய வெயிட் மாறும். பட் 3லையும் அவங்களுடைய மாஸ் சேம் 70 kg தான் இருக்கும். ஓகேவா? ரெண்டுக்கும் நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ்.
மாஸ்ன்றது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கு, ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். அதாவது வேல்யூ தான் இருக்கும். ஓகேவா? டைரக்ஷன் சொல்ல மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன், அது எவ்வளோ கண்டென்ட் உள்ளே இருக்குன்னு சொல்கிறது எல்லா பிளேஸ்லையுமே சேமாக தான் இருக்கும். ஃபிசிக்கல் பேலன்ஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவோம். இதோட யூனிட் கிலோகிராம். வெயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டைரக்ட் குவான்டிட்டி, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியிலேருந்து மெஷர் பண்ணுறது. இதுக்கு வந்து மேக்னிடியூட் டைரக்ஷன் இருக்கிறதுனால வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். எர்த்தோட கிராவிடேஷனல் புல்னால ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் தான் வெயிட். ஸோ ஒவ்வொரு பிளேஸ்லையும் மாறும். ஸ்ப்ரிங் பேலன்ஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிக்கலாம். இதோட யூனிட் நியூட்டன். அண்ட் நம்மளுடைய இந்த லெசனுடைய லாஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா அக்யூரசி அண்ட் மெஷர்மெண்ட். ஸோ நம்ம என்ன குவான்டிட்டி மெஷர் பண்ணாலும் அதில் அக்யூரசி அப்படின்றது இருக்கணும். ஸோ அக்யூரேட்டாக இருக்கணும். வேல்யூ வந்து எவ்வளோ கரெக்டாக இருக்குது, ட்ரூ வேல்யூக்கு பக்கத்தில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறது தான் என்னென்னா அக்யூரசி. ஸோ டே டு டே லைஃப்பில் ரொம்ப அக்யூரசின்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஜுவல்லரி ஷாப்லலாம் கோல்டுலாம் வாங்குகிறோம். இப்போ வேரியேஷன் இருந்தால் நமக்கு தான் அது லாஸ். ஸோ அப்போ அந்த அக்யூரசியில் உங்களுடைய மெஷர்மெண்ட் இருக்கணும். ஸோ அப்போ அந்த எரர் வேல்யூஸை ரெக்டிஃபை பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத கரெக்டாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை செக் பண்ணி நம்ம கரெக்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட்டோட வேல்யூ கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அக்யூரேட் வேல்யூவாக தான் வரும். ஸோ ஆக்சுவல் வேல்யூ எதுலேயுமே கிடைக்காது, புதுசாக இருக்கும்போது இருக்கும். போக போக அதுலேயே எரர் வரும். அந்த எரர்ஸை நம்ம ரெக்டிஃபை பண்ண பழகிக்கணும். ஸோ அப்போ இந்த லெசனில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ நார்மலாக குவான்டிட்டிஸ், ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்னால் என்ன, அதோட ரெண்டு டைப்ஸ். ஸோ வாட் இஸ் யூனிட்ஸ். நெக்ஸ்ட் எஸ்ஐ யூனிட்ஸ்னால் என்ன, வெர்னியர் கேலிப்பர், ஸ்க்ரூ காட்ச். நெக்ஸ்ட்டு லென்த், மாஸ், டைம். அடுத்து டெம்பரேச்சர். இதெல்லாம் பார்த்துருக்கோம். அதுக்குள்ளே இருக்கிற சப் யூனிட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ், காமன் பேலன்ஸ், ஃபிசிக்கல் பேலன்ஸ், ஸ்ப்ரிங் பேலன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் அக்யூரசினா என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே இந்த லெசனில் பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்குரிய பேசிக் திங்ஸ். ஹையர் கிளாஸ் வரைக்கும் இது வந்து அப்படியே பின்தொடர்ந்துட்டே வரும். ஸோ இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி 1 ஆம்ஸ்ட்ராங்னா என்ன, அந்த யூனிட்ஸ்லாம் என்னென்ன, அந்த வேல்யூஸ், லைட் இயர்னா என்ன, ஆம்ஸ்ட்ராங் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ்லாம் என்ன, அதோட வேல்யூஸ் எல்லாம் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எல்லாமே எப்பயுமே யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து பிளாட்டினம், இரிடியம் எல்லாம் ஏன் மாஸ்க்கு யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அந்த அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.